வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நான் உங்க பிரபாகர் பேசுறேன். மைக்ரோசாஃப்ட் எக்ஸல்ல நிறைய வீடியோ போட்டுட்டே இருக்கிறேன். பார்த்து என்ஜாய் பண்ணிட்டே இருக்கீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். என்னோட சேனல் டிபிஏபி இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. எதுக்காக சொல்றேன்னா, நம்ம தமிழ் பேசக்கூடிய ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு, தமிழ் புரியக்கூடிய ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் சேர்த்து இந்த மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் அப்படின்றத கோச்சிங் பண்ணிட்டே வந்துட்டு இருக்கேன். ஓகே, இது வரைக்கும் 150 வீடியோஸ் மேல போட்டிருக்கேன். பட் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க பார்த்தீங்கன்னா வெறும் 400 ப்ளஸ் தான் இருக்கு. ஓகே, இது மாதிரி என்டர்டைன்மெண்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா 1,00,000 சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் இருப்பாங்க. அட்லீஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 5,000 சப்ஸ்கிரைபர்ஸ், 7,000 சப்ஸ்கிரைபர்ஸ் இருப்பாங்க. ஏன்னா இந்த எஜுகேஷனல் வீடியோ இருக்கு இல்லையா, இந்த மாதிரி கோச்சிங் பண்றது, மேக்ஸ் கோச்சிங், மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் கோச்சிங், மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் கோச்சிங், சயின்ஸ் கோச்சிங், இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைபர்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் வரும். அதுக்கு ரீசன் என்ன அப்படின்றது உங்களுக்கே தெரியும். ஓகே, அதனால் என்னோட ரிக்வெஸ்ட் என்னன்னா, கைண்ட் ரிக்வெஸ்ட் என்னன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் ஆல் அப்படின்ற பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணுங்க. லைக் பட்டன் பிரஸ் பண்ணுங்க. அப்புறம் கமெண்ட் எழுதுங்க. ஓகே, ஸோ கமெண்ட் எழுத முடியல, லைக் பட்டன் பிரஸ் பண்ண முடியல, சப்ஸ்கிரைப் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்றாங்க. என்ன பண்ணணும்னா, நீங்க போயிட்டு கூகுள்ல போயிட்டு ஜிமெயில் அக்கௌண்ட் ஒன்று கிரியேட் பண்ணிக்கங்க. அந்த ஜிமெயில் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் யூடியூப்ல போயிட்டு சைன்இன் பண்ணுங்க. யூடியூப்ல போய் சைன்இன் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணலாம், என்னோட சேனல் டிபிஏவில போயிட்டு இந்த மாதிரி வீடியோலாம் பார்க்கலாம். பார்த்ததுக்கப்புறம் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணீங்கன்னா சப்ஸ்கிரைப் அப்படிங்கிறது வரும். இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ண உடனே பெல் ஐக்கான் பட்டன் வரும். அந்த பெல் ஐக்கான் பட்டனை ஆல் அப்படின்றத கிளிக் பண்ணிட்டு லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்க, கமெண்ட் எழுதுங்க. தேங்க்யூ வெரி மச். இப்போ வீடியோக்குள்ள போகலாம். இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோம்னா, அவர் எய்ம் இஸ் டு லேர்ன் சப் டோட்டல் ஆஸ் எ பில்ட்-இன் ஃபங்க்ஷன். நீங்கள் யூஸ் பண்ணிருப்பீங்க சம் அப்படின்னு பில்ட்-இன் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிருப்பீங்க. நார்மலாக பில்ட்-இன் ஃபங்க்ஷன்னா என்னன்னா, ஃபார்முலா கிரியேட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பில்ட்-இன் ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு SUM அப்படின்னு சொல்லி போட்டோம். இந்த மாதிரி போட்டா சம்முக்கு ரிலேட்டடா பில்ட்-இன் ஃபங்க்ஷன்ஸ் என்னெல்லாம் எதுவும் வரும். பில்ட்-இன் ஃபங்க்ஷன்னா கம்ப்யூட்டர்ல ஆல்ரெடி இருக்குன்னு அர்த்தம். யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன்னா கம்ப்யூட்டர்ல இருக்காத நம்ம கிரியேட் பண்ணிக்கணும். ஓகே, இப்போ சம்னு சொல்லி போட்டோன்னே எத்தனை பில்ட்-இன் ஃபங்க்ஷன் வருது, ஒரு 7-8 ஃபங்க்ஷன்ஸ் இது மாதிரி வருது பார்த்தீங்களா. இதெல்லாம் கால்டு பில்ட்-இன் ஃபங்க்ஷன். இதே மாதிரி சப் டோட்டல் ஒன்று இருக்கு. இந்த மாதிரி சப் டோட்டல் சொல்லி போட்டோம்னா ஒன்னே ஒன்று வருது இல்லையா. ஓப்பன் ப்ராக்கெட் கொடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா சப் டோட்டல்ல இந்த பிராக்கெட்டுக்குள்ள பாருங்க டாட் 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 சொல்லி போட்டு 1 டேஷ் ஆவரேஜ் சொல்லி சப் டோட்டல் 1ன்னா ஆவரேஜ் யூஸ் பண்ணி எப்படி பண்றது. அடுத்த சப் டோட்டல் 2னா கவுண்ட் யூஸ் பண்ணி பண்றது. அது மாதிரி பார்த்தீங்கன்னா நேரம் நம்ம பார்க்க வேண்டியது, இப்போ இந்த சம் இருக்கு இல்லையா, சம்முக்கும் சப் டோட்டல் சம்முக்கும், அதாவது சப் டோட்டல் நம்பர் 9 பாருங்க, இதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. சம்முக்கும் சப் டோட்டல் 9 அப்படின்னு யூஸ் பண்ணக்கூடிய ஃபார்முலாக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. இப்போ இதை டபுள் கிளிக் பண்ற பாருங்க, நீங்க பாத்தீங்களா சப் டோட்டலுக்கு அப்புறம் ஓப்பன் ப்ராக்கெட் போட்டு 9 வந்துடுச்சு. 9 ஃபங்க்ஷன் நம்பர் அப்படின்னு ஃபங்க்ஷன் அண்டர் ஸ்கோர் NUM சொல்லி போட்டுருக்கு இல்லையா. அதுக்கு மீனிங் என்ன, ஃபங்க்ஷன் நம்பர். ஸோ சப் டோட்டல்ல ஃபங்க்ஷன் நம்பர் 9 அப்படின்னு ஆச்சுன்னா சம் பண்ணக்கூடியது அப்படின்னு அர்த்தம். ஓகே, எப்படி சம்னா ஒரு கண்டிஷனல் அந்த மாதிரி போட்டு வரும். ஃபில்டர் பண்ணதுக்கு அப்புறம் எந்தெந்த ஃபில்டரா இருக்கோ அது மட்டும் தான் சம்மா. அதை தான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண போறேன் சப் டோட்டல் 9 அப்படின்றதுல. ஓகே, அதே மாதிரி இது சப் டோட்டல் 3 இருக்கு. என்னது இது சப் டோட்டல் 3 போய் பார்க்கலாமா. ஈக்குவல் டு SUBTOTAL ஓப்பன் ப்ராக்கெட் போட்டோன்னு பார்த்தீங்கன்னா இந்த 3 பார்த்தீங்களா, கவுண்ட் ஏன்னு இருக்கு. இதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். கவுண்ட்னு ஒன்று இருக்கு, கவுண்ட் ஏன்னு ஒன்று இருக்கு. ஸோ கவுண்ட்னா என்ன, கவுண்ட் ஏன்னா என்னன்னு சொல்லி முன்னாடி நீங்க பார்த்துருப்பீங்க, அந்த வீடியோ பார்த்துருக்கீங்க. ஓகே, இல்லைன்னா அந்த வீடியோக்கு இதுல லிங்க் கொடுக்குறேன், அந்த வீடியோ லிங்கை பார்த்துட்டு அதுக்கப்புறமா சப் டோட்டல் 3 எப்படி அப்ளை பண்றது அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, இந்த வீடியோட ஸ்கோப் இந்த 2 தான். ரைட், இப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா சாக்லேட் அப்படின்னு இருக்கா. சாக்லேட் எவ்வளவு இருக்கு, 100, சேல்ஸ் வேல்யூ 100. ஆல்மண்ட் எவ்வளவு இருக்கு, 150. வீட் எவ்வளவு இருக்கு, 200. ரைஸ் எவ்வளவு இருக்கு, 1000. ஸோ இந்த இடத்துல 1450 சொல்லி போட்டு சம் அப்படின்னு சொல்லி போட்டு D3 D6 சொல்லி இந்த 100 பிளஸ் 150 பிளஸ் 200 பிளஸ் 1000 வந்துருக்கு. ஸோ D3 to D6 இந்த சம் உங்களுக்கு தெரியும் 1450. இப்படி ஓவராலா நீங்க செலக்ட் பண்ணி பாத்தீங்கன்னா கீழே இந்த ரைட் சைட்ல பாத்தீங்கன்னா இங்கேயும் 1450 வந்துடும். ஸோ 2 டைம்ல நீங்க வெரிஃபை பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அடுத்தது கீழே பாருங்க சப் டோட்டல் 9 சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா சப் டோட்டல் 9 போட்டு அடுத்து கமா போட்டு D3 to D6 சொல்லி கொடுத்துருக்கு. இதை டெலிட் பண்ணிட்டு மறுபடியும் ப்ரெஸ் பண்ணி காமிக்கிறேன், என்டர் பண்ணி காமிக்கிறேன். ஓகே, ஈக்குவல் டு SUBTOTAL
ஓப்பன் பிராக்கெட் அப்படின்னு சொல்லி போட்டு 9 போட்ட உடனே இந்த 9 போட்ட உடனே 9 செலக்ட் பண்ணது கமாண்ட் சொல்லி போட்டேன். இப்போ வந்து ரெஃபரன்ஸ் 1 சொல்லி கேட்குறது பார்த்தீங்களா? ரெஃபரன்ஸ் 1 அப்படின்னு என்ன ரெஃபரன்ஸ்? D3, D4, D5, D6 சொல்லி வரும். ஃபார்முலா பார்ல பார்த்தீங்கன்னா equal to SUBTOTAL open bracket 9, D3 full colon D6. ஓகே, D3 full colon D6 எப்படி படிக்கணும் உங்களுக்கு தெரியல? D3 to D6 அப்படின்னு சொல்லி அர்த்தம். அதாவது D3 ல உண்டான டேட்டா, D4 ல உண்டான டேட்டா, D5 ல உண்டான டேட்டா அண்ட் D6 ல உண்டான டேட்டா எல்லாத்தையும் சேர்த்து சம் பண்ணு அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஓகே, எப்படி சம் பண்ணும்? அதுல எது எதெல்லாம் விசிபிளா இருக்கோ அதை மட்டும் சம் பண்ணு சொல்லி அர்த்தம். ஸோ இப்போ 100 விசிபிளா இருக்கு இல்லையா? D3 ல பாருங்க 100 விசிபிளா தெரியுது இல்லையா? இப்போ 150 அதுவும் விசிபிளா இருக்கு, அதனால இதையும் சேர்த்துக்கும். அடுத்தது D5 ல பாருங்க 200 விசிபிளா இருக்கு, இதையும் சேர்த்து சம் பண்ணும். அடுத்து D6 தெரியுதா இல்லையா? 1000 தெரியுது, எல்லாமே தெரியுது இல்லையா? இப்போ 4 டேட்டால எதெல்லாம் தெரியுதோ அதெல்லாம் சம் பண்ணணும்னு அர்த்தம். ஓகே, எப்படி வந்து தெரியறதுக்கும் தெரியாததுக்கும் உண்டான டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ நீங்க ப்ராடக்ட்ல போயிட்டு ஃபில்டர் பண்ணும்போது வந்து இந்த மாதிரி பண்ணுவீங்க இல்லையா? எனக்கு அல்மாண்ட் மட்டும் வேணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இப்போ அல்மாண்ட் மட்டும் பாத்தீங்கன்னா 150 வந்துருக்கு. ஸோ 150யோட சம் அப்படிங்கிறது. இப்போ இதுக்கு என்ன மீனிங் இருக்கு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும். சப்போஸ் அல்மாண்ட் ரிப்பீட்டடா வந்துட்டு இருக்குன்னு ஒரு இதுல இருக்கும். ஓகே, டேட், ப்ராடக்ட், எந்த மாதிரி சிச்சுவேஷன்ல யூஸ் பண்ணணும்னு தெரியுங்களா? சேல்ஸ் வேல்யூ அப்படிங்கிறது. இப்போ டேட் வந்து 1 Jan 23, 1 Jan 23, 1 Jan 23 போட்டு 1 January 2000 போட்டு அடுத்து 2 Jan 23, 2 Jan 23, 2 Jan 23 சொல்லி போட்டு ஒரு நாள். இப்போ இதுல அல்மாண்ட், அப்புறம் சாக்லேட், ஓகே, அடுத்தது கேஷ்யூ அப்படின்னு போடுறோம். 1ஆம் தேதி இந்த 3 ஐட்டம் சேல் ஆகுது. ஒரு 100 rupees, 100 rupees, 100 rupees சொல்லி போடலாம். ஓகே, அடுத்தது மறுபடியும் வந்து அல்மாண்ட் சேலா இருக்கு. அடுத்தது என்ன பண்ணுது? வீட், வீட்னு சொல்லி ஒரு ப்ராடக்ட் சேலா இருக்கு. அப்புறம் ரைஸ்னு சொல்லி ஒரு ப்ராடக்ட் சேலா இருக்கு. மறுபடியும் வந்து என்ன சொல்றோம்? சாக்லேட்னு சொல்லி போட்டுருங்க. ஸோ இதுவும் வந்து ஒரு 10 ரூபாய்க்கு, 20 rupeesக்கு, 30 rupeesக்கு, அப்புறம் ஒரு 200 rupees சொல்லி போட்டுக்கலாம். இப்போ இந்த டேட்டா வந்து நம்ம ஃபில்டர் பண்ணி பார்க்கும்போது வந்து எப்படி நம்ம ஃபில்டர் பண்ண டேட்டா மட்டும் தான் நமக்கு சம் வரணும்னு சொல்லி ஆசைப்படுறோம்னு வச்சுங்க. அப்போ நம்ம எப்படி பண்ணோம்? அப்போ இந்த இடத்துல நீங்க வந்து சம் போடுவீங்க இல்லையா? சம் அப்படின்னு சொல்லி போடுவீங்க. அடுத்து சப் டோட்டல் 9 அப்படின்னு சொல்லி போடுவீங்க. ஸோ சம்னா நீங்க ஃபில்டர் பண்ணாலும் பண்ணாட்டாலும் எப்பவுமே ஃபுல்லா டோட்டல் பண்ணி தரும். சம் ஆஃப் K3 to K9. ஓகே, K3 ஃபுல் கோலன் K9 இப்படி தானே போடுவீங்க. இப்போ போட்ட உடனே 560 சொல்லி டோட்டல் வந்துச்சு. ஏன்னா எல்லாத்தையும் டோட்டல் பண்ணா 560 வருது. இப்போ நமக்கு ஃபில்டர் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு இந்த அல்மாண்ட் மட்டும் வேணும்னு சொல்லி ஆசைப்பட்டேன்னா அல்மாண்ட் மறுபடியும் போயிட்டு இந்த 100 + 10 110 சொல்லி இந்த இடத்துல வந்தா நல்லா இருக்குன்னு ஃபீல் பண்றதுனால தனியா வந்து நம்ம என்ன பண்றோம்? இதை வந்து சப் டோட்டல்னு ஒரு ஃபார்முலா யூஸ் பண்றோம். சப் டோட்டல் 9, அப்படி போட்டு மறுபடியும் அதே ரேஞ்சை செலக்ட் பண்ணணும். ஓகே, K3 to K9 அப்படி செலக்ட் பண்ணிட்டு விட்டாச்சுன்னா 560. இப்போ ஃபில்டர் பண்ணிக்கும் போது வந்து ஃபில்டர் பண்ணாம இருக்கும்போது ரெண்டுமே ஒரே டேட்டா தான். ஓகே, பாருங்க K11ல 560 இருக்கு, K12லையும் 560 இருக்கு. K11ல நம்ம என்ன ஃபார்முலா போட்டிருக்கோம்? இந்த ரைட் சைட்ல உங்களுக்கு ஃபார்முலா டெக்ஸ்ட் போட்டு காமிக்கிறேன். ஓகே, ஃபார்முலா டெக்ஸ்ட் K11ல என்ன இருக்கு அப்படின்னு போட்டு பார்த்தோம்னா சம் ஆஃப் K3 to K9 இதை அப்படியே காப்பி பண்ணி கீழே போடுறேன். இங்க என்ன ஃபார்முலா இருக்கு? K12 ஈக்குவல் டு சப் டோட்டல் ஓப்பன் பிராக்கெட் 9, K3 to K9 அப்படின்னு போட்டு வச்சேன் இல்லையா? ஸோ இப்போ நம்ம ஃபில்டர் பண்ணி பார்க்கலாம். இது வந்து ஜஸ்ட் ஹெடிங் வந்து கொஞ்சம் நீட்டா விட்டா நல்லா இருக்கும். இந்த கலர் எப்பவும் கொடுப்பேன், வச்சுக்கலாம். இப்போ பாருங்க, நமக்கு அல்மாண்ட் மட்டும் வேணும்னு சொல்லி பார்த்தோம்னா அல்மாண்ட் அப்படின்னு பார்த்தா இந்த இடத்துல பாருங்க சப் டோட்டல் 110 வந்துருக்கு. வேற ஓவரால் டோட்டல் வந்து எப்பவுமே 560 இருக்கு. ஸோ நார்மலா பெர்சன்டேஜ் பார்க்கணும்னு சொல்லி ஆசைப்படுறோம் வச்சுக்கோங்க. பெர்சன்டேஜ் ஆஃப் அல்மாண்ட் சேல்ஸ் டு ஓவரால் சேல்ஸ். ஓவரால் சேல்ஸ் இந்த டேட்டா எப்படி கால்குலேட் பண்ணுவாங்க? இந்த டேட்டா கால்குலேட் பண்ணோம்னா நமக்கு என்ன தெரியணும்? இப்போ சப் டோட்டல் 9 அப்படின்னு இருக்குல்லையா, இது வந்து 10.
110 இருக்கு, 110. அது எது? அல்மாண்ட் ஃபில்டர் பண்ணி வச்சுட்டா அல்மாண்ட் மட்டும் தான். அல்மாண்ட் ஓவரால் 560. ஸோ இப்போ 19% ஆர் 20% மாதிரி வருது இல்லையா? இந்த மாதிரி கால்குலேட் பண்ணி. ஓகே, இந்த மாதிரி தேவைப்பட்டுச்சுன்னா இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி. சப்போஸ் இந்த இடத்துல நீங்க ஃபில்டர் பண்ண டேட்டாவை இந்த மாதிரி டேட்டாவை வந்து நீங்க வந்து நார்மலா டைனமிக்கா அப்படி யூஸ் பண்ணக்கூடாது. இது பண்ணீங்கன்னா பிரச்சனை வரும். ஓகே, இன்னொரு பெர்சன்டேஜ் ஆஃப் அல்மாண்ட் போடும்போது வந்து ஒரு சின்ன தவறு நடக்க வாய்ப்பு இருக்கு. அதனால இந்த மாதிரி போட வேண்டாம். பட் நீங்க டீட்டெயிலா இந்த இடத்துல போட்டுக்கலாம். அல்மாண்ட் சேல்ஸ் அப்படின்னு போட்டு மேனுவலா என்ட்ரி பண்ணிக்கணும். எவ்வளவு? 110. அப்புறம் ஐட்டம் சேல்ஸ் பெர்சன்டேஜ் ஆன் ஓவரால் எவ்வளவு? 560 இல்லையா? ஸோ இங்க போயிட்டு என்ன பண்ணும்? 110 டிவைடட் பை 560 கான்ஸ்டன்டா கொடுத்துருக்கணும். அது பர்சன்டேஜ் போட்டு. ஓகே, புரிஞ்சுங்களா? இந்த மாதிரி டேட்டா ஃபில்டர் பண்ணி வரும்போது வந்து உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இப்போ அடுத்தது அல்மாண்ட். ஓகே, இப்போ சாக்லேட் ரிப்பீட்டர் இருக்கு, அது தெரியணும். சாக்லேட்ன்றது இங்க என்டர் பண்றேன். சாக்லேட் எவ்வளவு வந்திருக்கு? 300 ருபீஸ் தெரியுது அவங்களுக்கு. இப்போ இந்த இடத்துல 300 இருக்கு, எப்படி போடுறேன். ஸோ இந்த ஃபார்முலா அப்படியே ஜஸ்ட் காப்பி பண்ணி கீழே போட்டா போதும். 54% வந்திருக்கு. ஓகே, ஸோ எப்படி அது? K17 டிவைடட் பை 560. 560 இது கான்ஸ்டன்ட் இங்க இருக்குல்ல, அதனால போட்டு. இது 560 கான்ஸ்டன்ட் போடாம நீங்க வந்து அந்த ஃபார்முலாவை அங்கேயும் ரெஃபர் பண்ணிக்கலாம். 560 சம் இருக்குல்ல, அதை ரெஃபர் பண்ணிக்கலாம். இப்போ அதே தான் வரும். புரிஞ்சுங்களா உங்களுக்கு? ஸோ 560 K11 வந்து எப்போ பார்த்தாலும் அதே தான் ரெஃபர் பண்ணுறோம். $K $11 சொல்லி அப்சல்யூட் ரெஃபரன்ஸ்ல போகிறோம். ஓகே, ரைட். இப்போ இன்னொன்று பார்ப்போம். ரைஸ் எவ்வளோ வந்திருக்கு? ரைஸ் ஒரே ரேட்டு தான் இருக்கு. ஓகே, ஸோ 30 ருபீஸ். அடுத்தது வீட் சொல்லி இந்த மாதிரி பார்க்கணும். இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி நீங்க பார்த்துக்கலாம். வெரிஃபிகேஷனுக்காக ஏதாவது ஒரு சுச்சுவேஷன் நீங்க மாதிரி டேட்டா தேவைப்பட்டுச்சுன்னா சப் டோட்டல் 9 அப்படின்றது எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஓகே, இப்போ இதே தான் நம்ம அடுத்து என்ன பார்க்க போறோம்? சப் டோட்டல் 3 அப்படின்னு பார்க்க போறோம். சப் டோட்டல் 3 என்னது? கவுண்ட் ஏ. கவுண்ட் ஏன்னா இப்போ அல்மாண்ட் எத்தனை கவுண்ட் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கணும்னு ஆசைப்படுறோம் வச்சுக்கோங்க. ஓகே, இதுல வந்து சம் போட்டாச்சு. அடுத்தது கவுண்ட் வரணும் இல்லையா? இந்த இடத்துல கவுண்ட் ஆஃப் லைன் ஐட்டம்ஸ், லைன்ஸ் எத்தனை டைம் வந்து ஆர்டர் வந்திருக்கு, கவுண்ட் ஆஃப் ஆர்டர்ஸ் இல்ல கவுண்ட் ஆஃப் லைன் அப்படின்னு சொல்லி போடணும்னா இப்போ அல்மாண்ட் அப்படின்றத கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல போயிட்டு நம்ம வந்து சப் டோட்டல் போட்டு கவுண்ட்னு சொல்லி போட்டீங்கன்னா என்ன வரும்? கவுண்ட் ஏ அப்படின்றது இல்லையா? கவுண்ட் ஏன்னு சொல்லி போட்டீங்கன்னா கவுண்ட் ஏல போயிட்டு இந்த சாக்லேட், ரைஸ், வீட், அல்மாண்ட், கேஷ்யூ, சாக்லேட் இதுல எத்தனை ஐட்டம் வந்திருக்குன்னு பார்த்தா 7 ஐட்டம் வந்திருக்கு. இதை கட் பண்ணி இங்க போடுறேன். கவுண்ட் ஏ. ஓகே, ஸோ அடுத்தது இந்த ஃபார்முலா இதெல்லாத்தையும் நான் கட் பண்ணிட்டு இங்க போடுறேன். கொஞ்சம் கீழே மூவ் பண்ணி சொல்லாத. இப்போ நமக்கு சப் டோட்டல் 3ன்றது இருக்கு இல்லையா? சப் டோட்டல் 3னா அது மாதிரி எதெல்லாம் விசிபிளா இருக்கோ அதை மட்டும் கவுண்ட் பண்ணி கொண்டு வரோம். SUBTOTAL கமா போட்டு 3 இந்த இருக்கு பார்த்தீங்களா? அந்த கவுண்ட் ஏன்னு சொல்லிதான். இதை டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா இது மாதிரி ஃபங்க்ஷன் நம்பர் இஸ் நவ் 3 கமா ரெஃபரன்ஸ். எந்த ரெஃபரன்ஸ்னா இது இந்த மாதிரி போட்டுக்கலாம். ஸோ இப்போ இதுல பெர்சன்டேஜ் நார்மல் அப்பீர் இருக்கு, அதை எடுத்துடுறேன். ஜென்ரல் இருக்கு. ஓகே, இப்போ பாருங்க அல்மாண்ட் மட்டும் நான் ஃபில்டர் பண்றேன். இந்த இடத்துல கவுண்ட் ஏ வந்து 7 இருக்குது. இதை நான் ஃபில்டர் பண்ணாலும் பண்ணாட்டாலும் கவுண்ட் அப்படியே ஃபுல்லா வந்துடும். ஆனால் சப்டோட்டல் வந்து ஃபில்டர் பண்ண ஐட்டம் மட்டும்தான் வரும். ஸோ அல்மாண்ட் எத்தனை டைம் இருக்கு? 2 டைம் இருக்கு அப்படின்னு சொல்லி போகும். ஸோ இங்க போயிட்டு கவுண்ட் ஆஃப் ஐட்டம் லைன் ஐட்டம்ஸ் 2. அல்மாண்ட் 2 டைம்ஸ் சேல் ஆயிருக்கு. அதோட வேல்யூ 110. ஓவரால் வேல்யூல அதோட பிரைஸ் வந்து அதோட கான்ட்ரிபியூஷன் வந்து 20%. சாக்லேட் சொல்லி பார்ப்போம். சாக்லேட் எவ்வளவு இருக்கு? சாக்லேட் அது மாதிரி பார்த்தீங்கன்னா 2 டைம் வந்திருக்கு. இந்த இடத்துல சப் டோட்டல் அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்போ ஓகே, இந்த இடத்துல சப் டோட்டல் 9 அப்படின்னு என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்களா? ஓகே, ஸோ இப்போ அதே இது நான் வந்து 1ஆம் தேதி மட்டும் எத்தனை ஆர்டர் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கணும்னு ஆசைப்படுறேன் வச்சு. ஸோ 1ஆம் தேதி எத்தனை ஆர்டர் வந்திருக்கு அப்படின்னா இதை கிளிக் பண்ணிட்டு ஃபில்டர் பண்ணணும் இல்லையா? ஜனவரி 1 கிளிக் பண்ணிட்டுனா பாருங்க கவுண்ட் 3 வந்து. ஸோ டேட் வைஸ் நார்மலாக வந்து டேட் அப்புறம் கவுண்ட்
ஆஃப் லைன்ஸ் சேல்ஸ் வேல்யூ அப்படின்னு போடும். ஸோ 1ஆம் தேதி ஜனவரி 2 3 கவுண்ட் எவ்வளவுன்னு சொல்லி பார்த்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 3 இருக்கு. ஸோ 3 என்ட்ரி பண்ணுவோம். சேல்ஸ் வேல்யூ எவ்வளவு வந்திருக்கு? 300 சொல்லி வந்திருக்கு. இந்த 300 என்னன்னு சொல்லி எப்படி தெரியுமா உங்களுக்கு? ஃபில்டர் பண்ண ஐட்டம்லாம் பார்த்தீங்கன்னா அல்மாண்ட் 100 rupees, சாக்லேட் 100 rupees, கேஷ்யூ 100 rupees இருக்கு. இப்போ வந்து 300 பொதுவா சாக்லேட் வந்து ஒரு 10 rupees மட்டும் சேல் ஆகும் போல, இல்லை வந்து ஒரு 50 ரூபாய்க்கு மட்டும் சேல் ஆயிருக்குன்னா இந்த இடத்துல 215 சொல்லி இந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். புரிஞ்சுங்களா உங்களுக்கு? ஸோ இந்த இடத்துல டேட் வந்து 1 Jan 2 3 இருக்கு. இப்போதைக்கு 3 அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. ஓகே, அடுத்து டேட்டை மட்டும் தான் ஃபில்டர் பண்ணிருக்காங்க. டேட் வந்து 1ன்னு எடுத்துட்டு செகண்ட் அப்படின்னு சொல்லி போடுறோம். செகண்ட் சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு 4 வந்துருக்கு. இது உங்களுக்கு அல்மாண்ட் 10 rupees. செகண்ட் அன்னைக்கு அல்மாண்ட் இந்த லைன் இருக்கு. 2வது லைன் இது, 3வது லைன் இது, 4வது லைன். ஓகே, ஸோ சப் டோட்டல் 3ன்றது கரெக்டா கவுண்ட் பண்ணி கொண்டு கவுண்ட் ஏ அப்படின்னு சொல்லி போட்டது. ஸோ எத்தனை? 4 ஐட்டம் 260 rupeesக்கு டோட்டலா சேல் ஆயிருக்கு. 2 Jan 2 3 4 ஐட்டம் 260 rupees சேல் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு டேட்டா தேவைப்படுற சமயத்துல நீங்க ஒரு சின்ன ஒர்க் பண்றதுக்கு எனக்கு பிவட் டேபிள்லாம் தேவையில்லை, இந்த மாதிரி சிம்பிளா எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி ஆசைப்படுறவங்க இந்த மாதிரி ஒர்க் பண்ணுவோம். ஓகே, so thank you very much for watching this small video. So what we have learned to learn about subtotal அப்படின்ற ஃபங்க்ஷன் as a built-in function என்னன்னு சொல்லி பார்த்தோம். அதுல subtotal 9 எப்படி அப்ளை பண்றதுன்னு பார்த்தோம். அடுத்து subtotal 3 எப்படி அப்ளை பண்றதுன்னு பார்த்தோம். இதே மாதிரி வந்து என்னென்ன ஃபங்க்ஷன் இருக்குன்னா subtotal சொல்லி டைப் பண்ணி பாருங்க. இதுல போய் பாத்தீங்கன்னா 1 போட்டா ஆவரேஜ் ஃபில்டர் பண்ணி ஆவரேஜ் மட்டும் கொண்டு வரும். 2க்கு வந்து கவுண்ட் நம்பர்ஸ் மட்டும் கவுண்ட் பண்ணி கொண்டு வரும். இது வந்து டெக்ஸ்ட் கவுண்ட் ஏன்னா டெக்ஸ்டையும் கவுண்ட் பண்ணும், பட் இது வந்து நம்பர்ஸ் மட்டும் கவுண்ட் பண்ணும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சப்டோட்டல்ல இருக்கிற ஃபில்டர் பண்ண இடத்துல எது மேக்ஸிமம் அதை கொண்டு வரும். சப்டோட்டல் 4னா இது, சப்டோட்டல் 5னா ஃபில்டர் பண்ணிருக்கல எது மினிமம் இருக்கோ அந்த வேல்யூ கொண்டு வரும். ஓகே, அதே மாதிரி நிறைய டீட்டெயில் இருக்கு. இதெல்லாம் நீங்க பார்த்து ஒன்று ஒன்றா லேர்ன் பண்ணிக்கங்க. அப்புறமா நான் ஒன்று ஒன்று தான் தனித்தனியாக வீடியோ போடுறேன். ஓகே, இதுல பாத்தீங்கன்னா ஆவரேஜ் சொல்லி 101லயும் ஆவரேஜ் இருக்கு, 1லயும் ஆவரேஜ் இருக்கு. ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. இதெல்லாம் நான் அப்புறமா உங்களுக்கு வீடியோ போடுறேன். அதே மாதிரி கவுண்ட்ல போய் பாத்தீங்கன்னா 102ல ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, இங்க போய் பாத்தீங்கன்னா 2ன்றதுல ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. இது ரெண்டுக்கு என்ன டிஃபரன்ஸ்? நம்ம பார்த்தது வந்து சம் சொல்லி பார்த்தோம் இல்லையா, 9 109 சாரி 9. ஓகே, 9க்கும் இந்த 109 சம்முக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. அது என்னன்னு சொல்லி நம்ம அப்புறமா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே, அடுத்தது இப்போ நம்ம சப்டோட்டல் 3 பார்த்தோம் கவுண்டின்றது. அதே மாதிரி இங்க 103 அப்படின்றது கவுண்டி அப்படின்னு வந்திருக்கு. ரெண்டுமே சேம் மாதிரி பார்த்தா இல்ல, சேம் இல்லை, கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 109 மட்டும் இப்போ நான் ஜஸ்ட் காமிக்க பாருங்க. ஃபங்க்ஷன் சப்டோட்டல் போட்டு 109 போட்டு இந்த ரெஃபரன்ஸ் அந்த மாதிரி வந்து இல்லையா, ரெண்டுக்கு என்ன டிஃபரன்ஸ் அப்படின்றத இன்னொரு வீடியோல இன்னொரு நாள் போடுறேன், பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஓகே, அப்புறம் வந்து நீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ வந்து உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கு, நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. இப்போ நான் வந்து ஃபர்ஸ்ட் பர்டிகுலரா வந்து ஜஸ்ட் ஒரு வீடியோ பார்க்குறேன்னு வச்சுக்கோங்க. இந்த வீடியோ எப்படி பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ண போறேன்? எக்ஸல் அப்படின்னு போட்டு சர்ச் பண்றவங்க எக்ஸல் சப்டோட்டல் 9 அப்படின்னு போட்டு என்டர் பண்ணுறேன். ஸோ சப்டோட்டல் 9 அப்படின்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷனா இப்போ தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி ஆசைப்படுறோம்னு வச்சுக்கோங்க. இப்போ பர்டிகுலரா ஒரு வீடியோ பார்க்குறேன், சப்டோட்டல் ஃபங்க்ஷன் இந்த வீடியோ பார்க்குறேன். ஓகே, இந்த வீடியோல என்ன இருக்கு? யூசிங் தி எக்ஸல் சப்டோட்டல் ஃபங்க்ஷன் அப்படின்னு போட்டு டெக்னாலஜி ஃபார் டீச்சர்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லி ஒரு என்ன பண்ணிருக்காங்க, இவங்க பண்ணிருக்காங்க. இதை நான் ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ இப்போ அன்சப்ஸ்கிரைப்ன்றதை கிளிக் பண்றேன்னு வச்சுங்களேன். ஸோ இப்போ இந்த மாதிரி உங்களுக்கு சப்ஸ்கிரைப்ன்ற பட்டன் வரும். ஸோ இதை வந்து நீங்க சப்ஸ்கிரைப் பண்றதுக்கு இப்படி ட்ரை பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்படி சப்ஸ்கிரைப் ஆனதுக்கு அப்புறம் இந்த மாதிரி பட்டன் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகி இந்த மாதிரி பெல் ஐக்கான் பட்டன் சிம்பிளா வரும். இப்போ இதை கிளிக் பண்ணீங்கன்னா அந்த ஆல் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா நான் போடக்கூடிய வீடியோ எல்லாம் உங்களுக்கு ஒன்னொன்னும் நோட்டிபிகேஷன் வரும். அந்த நோட்டிபிகேஷன் எல்லாத்தையும் சேவ் பண்ணி வச்சுட்டு உங்களுக்கு எப்போ கன்வீனியன்ட் டைம் இருக்குதோ, வார வார கடைசிலையோ இல்லை எப்போ உங்களுக்கு டைம் கிடைக்குதோ, சனிக்கிழமையோ ஞாயிற்றுக்கிழமை திங்கக்கிழமையோ சாயங்காலம் 4 மணிக்கோ நைட்டு 10 மணிக்கோ எப்போ உங்களுக்கு டைம் கிடைக்கும் அப்போ பார்க்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா அந்த நோட்டிபிகேஷன் இருந்தால் ஈஸியாக போய் பார்த்துக்கலாம். அதுக்காக தான் இந்த ஆல் அப்படின்ற பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இந்த லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஓகே, நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ண மாட்டேங்குது. லைக் பட்டன் ப்ரெஸ் பண்றதுனால நம்ம நம்மள மாதிரி தமிழ்ல பேசக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ்கள் போடக்கூடிய வீடியோக்கு ஒரு சந்தோஷம் இருக்கு. ஓகே, ஸோ எஜுகேஷன் வீடியோக்கு வந்து நார்மலா லைக் வர்றது ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்குது. என்டர்டைன்மெண்ட் வீடியோ ஒரு பாட்டு வருது,
ஒரு டான்ஸ் வருது, வேற ஏதாவது அரசியலை பத்தி பேசுறாங்க, சினிமா பத்தி பேசுறாங்கன்னா அதுக்கு லைக்ஸ் நிறைய வரும். தப்பு கிடையாது, அதெல்லாம் நான் கம்பேர் பண்ணி தப்புன்னு சொல்லி சொல்ல. பட் எஜுகேஷனல் வீடியோஸுக்கு வந்து விருப்பப்பட்டு பார்க்க வரீங்க இல்லையா, பார்த்து என்ஜாய் பண்றீங்க இல்லையா, உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கு இல்லையா, அப்ப நீங்க என்ன பண்ணணும்? சப்ஸ்கிரைப் பண்ணணும், அது மாதிரி லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணணும், அது மாதிரி சிம்பிளா கமெண்ட் எழுதுங்க. நைஸ்னா நைஸ்னு சொல்லி எழுதுங்க. இப்போ வந்து நீங்க எஜுகேஷன் வீடியோ பாக்குறீங்க, உங்களுக்கு பிடிக்கல, இதுல வந்து ஒரு விஷயம் தப்பா இருக்கு அப்படின்னாச்சுன்னா அதுலயும் கமெண்ட் கொடுக்கலாம். ஏன்னா வந்து என்டர்டைன்மெண்ட் வீடியோல பாத்தீங்கன்னா, அரசியல்லாம் பாத்தீங்கன்னா கழுவி கழுவி ஊத்துற மாதிரி கமெண்ட் எல்லாம் போடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி கமெண்ட் இந்த வீடியோ ஏதாவது பார்த்துட்டீங்கன்னா அதுலயும் நீங்க போயிட்டு அந்த மாதிரி கமெண்ட் எழுதலாம். ஓகே, நாட் எ குட் வீடியோ அப்படின்னு சொல்லி போடலாம். ஓகே, நார்மலா வந்து ஜென்ரலா யாரும் இந்த மாதிரி போட மாட்டாங்க. ஏன்னா ஒரு வீடியோ வந்து போட்டாங்க அப்படின்னா அவங்களை என்கரேஜ் பண்ணி கொண்டு வரதுக்காக வந்து நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம சொசைட்டில இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் வெரி நைஸ் வீடியோ, கேன் யூ ப்ளீஸ் மேக் another video with two examples அப்படின்னு சொல்லி போட்டு போடலாம். இந்த மாதிரி போட்டோம்னா ரிப்ளை பண்றவங்க இந்த இப்ப இருக்காங்களே டெக்னாலஜி ஃபார் டீச்சர்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லி போட்டுருக்குல்ல, இந்த மாதிரி போட்டுருக்காங்க இல்லையா, இவங்களுக்கு இந்த கமெண்ட் அனுப்பிச்சிட்டோம்னா, நான் போட்ட கமெண்ட் இந்த வந்து தெரிஞ்சுங்களா, @பிரபாகர் சீனிவாசகம் அப்படின்ற என்னோட ஐடி. நான் வந்து யூடியூப்ல ஒரு சேனல் ஓபன் பண்ணிருக்கேன் இல்லையா, அந்த ஐடி. வெரி நைஸ் வீடியோன்னு நான் போட்ட கமெண்ட் வந்திருப்பாங்க. கேன் யூ ப்ளீஸ் மேக் அனதர் வீடியோ வித் டூ எக்ஸாம்பிள் சொல்லி கேட்டிருக்கேன். இதை அவங்க பார்த்து அவங்க விருப்பப்பட்டா, அவங்களுக்கு டைம் இருந்தா முடிஞ்ச வரைக்கும் வேற வீடியோ போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே, ஸோ இது பாருங்க, ஒருத்தர் கமெண்ட் எழுதியிருக்கிற, ஐ ஹவ் லேர்ன்ட் சம்திங் நியூ, த டிஃபரன்ஸ் பிட்வீன் அப்ளைங் ஃபில்டர்ஸ் அண்ட் நாட் யூசிங் சப்டோட்டல் ஃபங்க்ஷன், தேங்க்யூ சார் போட்டுருங்க. இந்த கமெண்ட்டை வந்து ஒருத்தர் எழுதியிருக்காரு, அந்த கமெண்ட்டை ஒரு 6 பேர் லைக் பண்ணியிருக்கிறாங்க பாருங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? இப்போ இந்த கமெண்ட் எழுதியிருக்கிறாங்க, யாருமே லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணல, ஆனா இங்க வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு ஹார்ட் ஒன்று ஷேர் பண்ணிக்கலாம். ஐ விஷ் ஐ நியூ திஸ் இயர்ஸ் அகோ, தேங்க்யூ போட்டுருக்காங்க. இது மாதிரி நீங்க வீடியோலாம் பார்க்க பார்க்க நம்ம சொசைட்டிக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம சப்போர்ட்டிவா இருக்கணும். எஜுகேஷனல் சொசைட்டின்றது வேர்ல்டுல ரொம்ப பேர், நிறைய பேர் யூஸ் பண்றாங்க. அதுல நம்ம தமிழ் சமூகத்துல உள்ளவங்க பங்களிப்பு வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. அந்த மாதிரி ரொம்ப ரொம்ப கம்மி பங்களிப்பு இருக்கிறத நிறைய பங்களிப்பு வர வைக்கணும். என்ன பண்ணணும், நம்ம இந்த மாதிரி லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணணும், சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணணும், அப்புறம் கமெண்ட் நல்ல மாதிரி கமெண்ட் எழுதணும். இந்த மாதிரி போட்டு நீங்க ரெக்வஸ்ட் உங்களுக்கு என்ன வேணுமோ போடுங்க, அதுக்கு முடிஞ்ச மாதிரி நானும் வீடியோ தயாரிச்சு உங்களுக்கு போடுவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, டேக் கேர் அண்ட் பை.